Hi friends, welcome to Krishva Vlog. இன்னைக்கு நாம Krishva Vlogல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போறோம். என்னன்னா வாழைப்பூ வடை. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நாம வடை பண்றதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாங்க. கடலைப்பருப்பு வந்து இன்னைக்கு நான் ஒரு 1/2 கப் எடுத்துர்க்கேன். இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு half an hour போல வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம half an hour ஊற வச்சு எடுத்த அந்த பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம எதுக்காக சீரகம் சோம்பு சேர்த்து ஊற வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அரைக்கும் போது நல்லா அதுவும் அரைப்பட்டுருங்க. அதோட ஸ்மெல், அதோட ஃப்ளேவர் ஃபுல்லும் நமக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் வடைக்கு அரைக்கும் போது பருப்பை வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ பருப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் போல் சேர்த்துருக்கேங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக இருக்கணுங்க. இதுதான் அதோட பதம் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து வடை வந்து நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்குங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை வந்து நாம் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்ச பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்க மிக்ஸி ஜார் பருப்பு, அதே இதில் நம்ம வாழைப்பூவையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. வாழைப்பூவை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லைங்க, அந்த பூவோட நரம்பை வந்து எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா கழுவிட்டு 1-2 கட் பண்ணி தண்ணியை வடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா வாழைப்பூவில் வந்து நமக்கு வடை பிடிக்கையில் கரெக்டாக வராது. இப்போ நம்ம வாழைப்பூவையும் இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம்ல அந்த வாழைப்பூவை வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து இன்றைக்கி நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் இந்த வடைக்கு வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணி 2யும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, அந்த வெங்காயம், கருவேப்பிலை, பருப்பு, வாழைப்பூ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு. நமக்கு இப்போ வடை செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ இதை உருட்டி காட்டுறேன். பார்த்திங்களா, கரெக்டாக இருக்குல்ல? இதுதான் அதோட பதம். இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு அதை உள்ளங்கையில் வச்சு நம்ம அமுத்தி எப்பவும் வடை ரெடி பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக இதை அமுத்திக்கோங்க. வடை ஷேப்புக்கு அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளோட எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வடை பண்ணும்போது இப்போ பாருங்கள், ஒரு பேனில் ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குங்க. எப்போவுமே வடை பண்ணும்போது ஆயில் வந்து நல்லா சூடாக வச்சுக்கோங்க. வடை போடும்போது வந்து அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வடை போடுறதுக்கு முன்னாடி நல்லா சூடு பண்ணிக்கிட்டு வடை போடும்போது வந்து அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உள்ளே வந்து அப்படியே வேகாமல் இருக்கும், வெளியில் வந்து கரிஞ்சிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல கோல்டன் கலரில் வந்து இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வாழைப்பூ வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸாவது வந்து வாழைப்பூ சேர்த்துக்கலாம் சாப்பாட்டில். அவ்வளோ நல்லது. இதை வந்து வடை மட்டும் இல்லாமல் கூட்டு, பொரியல் அந்த மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நம்ம வடையை எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா ஒன்றுன்னா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இல்லைங்க, அந்த வடையெல்லாம் பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு கோல்டன் கலரில். இப்போ வந்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு.
அவ்வளோதாங்க. நம்மளோட எல்லா வடையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடை வைக்கிறதுக்கு பிளேட் வந்து ரெடியாக இருக்குங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெந்துடணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அந்த வாழைப்பூவோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம வடை எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஃபியாக ரெடி ஆகிருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசமே நல்லா கமகம்மன்னு இருக்குங்க. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரி நம்மளோட எல்லா வடையும் எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட வாழைப்பூ வடை ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம பண்ணியாச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துருக்குன்றதை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கிருஷ்வா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.